கம்பேக்னா இதான் கம்பேக் சும்மா வேற லெவல் கம்பேக்காக இருந்தது இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் அருமையான வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இறுதிப் போட்டிக்கு இன்னைக்கு வந்து முன்னேறிக்கிட்டு இன்னைக்கு வந்து முதல்ல பேட்டிங் பிடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இதோட விக்கெட் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலோட விக்கெட் வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் ஜுரேலா இருக்கட்டும், ப்ளஸ் ரியான் பராக், சனகா அப்படின்ட்டு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இழக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி இருந்துக்கிட்டு, நீங்கள் எப்படி வேணுமானாலும் அவுட் ஆகுங்கப்பா, நீங்கள் யார் அவுட் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து என் வேலையை நான் சரியாக செய்வேன்ட்டு இன்னைக்கு போன மேட்ச்சில் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகியிருந்தது. அவர் அதிரடியை பார்க்கும்போதே சும்மா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசா காமிச்சாரு. ஒரு அருமையான ஒரு 100 வந்து இன்னைக்கு பதிவு பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் வந்து கொடுத்து இன்றைக்கும் 100 அடிக்காமல் வந்து வெளியே நின்று திரும்பினாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு அதிரடியால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு அதிரடியால் இன்னைக்கு 6 அடி 214 ரன் குவிக்க முடிஞ்சுது. ஓகே, இந்த 215 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பித்த ப்ளஸ் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்ததுங்க. இன்னைக்கு இவங்களோட பேட்டிங்கை பார்க்கும்போது என்னையா இப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா மாசாக இருந்து சேசிங்னா இதுதான் சேசிங் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் சேஸ் பண்ணாங்க. அதுவும் அந்த ஓப்பனிங்கில் 2 பேரும் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் வேற மாதிரி இன்னைக்கு விளையாண்டாங்கன்னு சொல்லி ஆகணும். 2 பேருமே ஆர்ஆரோட பவுலிங்கை போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் அடின்னு அடி உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு இல்லை அந்த மாதிரி வந்து 6 பவுண்டரின்னு சும்மா 4 பக்கமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் அவுட் மூலிமா அவர் விக்கெட் இழந்தார். இருந்தாலும் நான் வந்து நிப்பாட்ட மாட்டேன், கில் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அதிரடியால் ஒரு 100 வந்து பதிவு பண்ணார். இவங்களே மேட்சை முடிச்சிடுவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ப்ளஸ் கில்லும் ஒரு கட்டத்தில் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா, பட்லர் இவங்க 2 பேரும் இந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து முடிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். 8 பால் இருக்கும்போதே இந்த மேட்சை முடிச்சாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணி இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் இறுதிப் போட்டிக்கு வந்து நுழைஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அருமையான பவுலிங்கு, பேட்டிங் 2லேயும் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஆர்ஆர் அணி பேட்டிங்கில் கொஞ்சம் அப்படிப்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் வந்து முன்னேறி வந்தாங்க. ஆனால் பவுலிங்கில் இன்னைக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறனால அவங்களால அந்த இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாமல் போயிருச்சு. ஓகே, இந்த இறுதிப் போட்டி பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி இறுதிப் போட்டியில் விளையாட போகிறாங்க. இந்த இறுதிப் போட்டியில் 2வது மகுடத்தை சூட போகிற அணி எந்த அணி அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே.